தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியார் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, புனித வாரத்தினுடைய புதன்கிழமையில் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற அவருடைய அன்பான வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்வோம் என்று நம்முடைய உறுதிப்பாட்டினை கொடுக்க ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். கடந்த இரவெல்லாம் நம்மை வழிநடத்திய ஆண்டவர் இந்த பகலையும் இந்த நாள் முழுக்க நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து தந்தட நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த பலியிலே நாம் தகுதியான முறையில் கலந்து கொள்வதற்கு தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமிருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவைச் சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உமடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடையச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறைவார்த்தைகள் 4 முதல் 9 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை.
ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள்.
மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்கக்கூடிய இறைவார்த்தை பகுதிகள் அத்தனையும் இயேசுவினுடைய பாடுகளோடு தொடர்புடைய நிகழ்வுகளாகவும், அந்த பாடுகளுக்கு முன்பாக சீடர்கள் நடந்து கொள்கிற விதம் பற்றிய செய்திகளாகவும் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க கேட்டு வருகிறோம். இந்த நற்செய்தி பகுதியும் அந்த அடிப்படையில் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான வேலையை செய்வதற்கு முன் வருகிற காட்சிகளைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, ஏன் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான்? இந்த கேள்விகளுக்கு நாம் நிறைய பதில்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலே ஒரு காரணம், அவன் காசுக்காக, பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு பெரும் கேள்விதான். ஏனென்றால் இயேசுவோடு பயணப்படுகிற போது பணத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு ஏற்கனவே யூதாஸிடம்தான் இருந்தது. ஆகவே அவனுக்கு தேவையான பணம் நிச்சயமாக அங்கே இருந்தது, அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கிற போது பணத்துக்காக மட்டும் இயேசுவை காட்டி கொடுக்க முன் வந்திருப்பானா? அதற்காக மட்டும் அவன் துரோகியாக மாறினானா என்றெல்லாம் நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது முழுமையான காரணமாக இருக்க முடியாது என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. வேறு எதற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று பார்த்தோம் என்றால் ஒரு வகையான ஏமாற்றம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து அவன் கற்பனை செய்து வைத்திருந்தது வேறு, அந்த கற்பனைக்குள்ளாக இயேசு இல்லை. நாம் நினைப்பது போலவே அவர் சில புதுமைகளை செய்தார், கோவிலில் சாட்டை எடுத்து விரட்டினார், இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனாலும் கூட இயேசுனுடைய போதனைகளில் ஒரு வகையான ஏமாற்றம் யூதாஸுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நற்செய்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆண்டவரே நானோ என்று கேட்கிறார்கள். இங்கே யூதாஸ் மட்டும் ரபி நானோ என்று கேட்கிறார். ஆண்டவரே என்பதற்கும் ரபி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு தெரியும், ஆண்டவரே என்றால் அவர் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ரபி என்று சொன்னால் அவர் வெறும் போதகர் தான், இறைவாக்கினரில் ஒருவர் தான். ஒருவேளை அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் அவன் இயேசுவை காட்டி கொடுத்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது, இயேசுவை அவன் காட்டி கொடுப்பது எதற்காக? அரசியல் காரணங்களுக்காக என்று சொல்லப்படுகிறது. என்ன பெரிய அரசியல்? யூதாசு ஏற்கனவே
ஒரு தீவிரவாத குழுவில் இருந்தவன். என்ன தீவிரவாத குழு? அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல்களை மீட்பதற்காக மீட்பர் அனுப்பப்படுவார். அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய குழுக்களாக பிரிந்திருந்தார்கள். ஒவ்வொரு குழுவா பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று இதுதான் சரி இதுதான் சரி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன குழு? ஒரு குழு சொன்னிச்சு, பேசாமல் காட்டில் போய் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே தியானம் பண்ணி அப்படியே ஒரு குழுவாக வாழ்ந்திருந்தாலே போதும், தூய்மையாக சுத்தமாக இந்த உலகத்தை விட்டு வாழணும், அப்படி வாழ்ந்தா நம்மெல்லாம் மீட்பரை கண்டுகொள்ள முடியும் என்று ஒரு குழு நம்பியது. இன்னொரு குழு என்ன நம்பியது? அதெல்லாம் கிடையாது, கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சாலே போதும் மீட்பர் வந்து விடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு குழு என்ன சொன்னிச்சுன்னு சொன்னால், இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா, ஆயுதத்தை எடுங்க, சண்டை போடுவோம், ரோமானியர்களுக்கு எதிராக சண்டை போடுவோம், நம்மளை அடிமைப்படுத்துகிற ரோமியர்களை விரட்டணும்னு சொன்னால் ஆயுதம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நம்ம ஆயுதம் எடுத்து சண்டை போடுவோம் அப்படின்னு ஒரு குழு நினச்சிக்கிட்டு இருந்தது. யூதாஸ் இந்த குழுவில் இருந்தாள். அப்போ இயேசு ஒரு ஆயுதம் ஏந்தி சண்டை போடுவார் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தா எல்லா பயிலும் கூப்பிட்டு வச்சு அவரை சிலுவையில் அரைஞ்சிருவான் போல இருக்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் அவன் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு முன் வந்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய நிறைய காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். எதிலே முழுமையான உண்மை இருக்கிறது என்பதை இன்றும் கூட ஆய்வு செய்து தான் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு ஒன்று மட்டும் புலப்படுகிறது, நண்பனாய் இருந்தவன் துரோகியாக மாறினான், அவ்வளவுதான். நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்போது துரோகியாக மாறுகிறார்? உங்களுடைய நண்பர் ஒருவர் எப்போது உங்களுக்கு துரோகியாக மாறுகிறார்? உங்களை பற்றிய ரகசியத்தை தெரிந்த ஒருவர், அவருக்கு மட்டும்தான் தெரிகிறது, உங்களுடைய ரகசியத்தை அவருக்கு மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் அவர் உங்களை பற்றி மற்ற இடத்தில் சொல்லிவிட்டால் உங்களுக்கு எப்படி தோன்றும்? அதுதான் பெரிய கொடுமை இல்லையா? வேற யாராவது ஏதாவது பேசிட்டா கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களை பற்றிய ரகசியங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் பற்றிய தனிப்பட்ட கருத்துக்கள், நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள், இதை மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு எதிராக மாறுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பெரிய துரோகம்! அதுதான் நம்பிக்கை துரோகம். இயேசுவை காட்டி கொடுத்ததே அப்படி ஒரு துரோகம் தான் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்பார்த்தது போல அவன் இல்லை, நான் நினைச்சது மாதிரி அவன் இல்லை, என்னுடைய எண்ணங்களைப் போல அவருடைய எண்ணங்கள் இல்லை, அதனால் வேற வழி இல்லை, நான் அவனை காட்டி கொடுத்தேன். அவனை பற்றி ஏன்டா அப்படி பேசின? அவன் உன் ஃப்ரெண்டு இல்லாடா, உனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லா, நீ ஏன் அப்படி சொன்ன? காட்டி கொடுத்தேன் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தினசரி பல நேரங்களில் நாம் சொல்வது உண்டு. நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களே இப்படி இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவோடவே பயணப்பட்டான், இயேசு கூடவே இருந்தான், இயேசுடைய எல்லா போதனைகளையும் தெரிந்திருந்தது, ஆனாலும் காட்டி கொடுக்க முன் வருகிறான் என்று சொன்னால் ஒரு ஏமாற்றம், ஒரு பிடிக்காத ஒரு செயல்பாடு. நான் நினைச்சது மாதிரி இயேசு இல்லை அப்படிங்கிறது ஒரு மனநிலை வருகிற போதுதான் அந்த மாதிரியான ஒரு காட்டி கொடுக்கிற ஒரு தன்மை வருகிறது. நீங்க ஏன் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னு கேளுங்க. ஏன் திருச்சபையை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னு யாராவது இந்த சபையிலிருந்து போனவங்களை கேளுங்க. இங்க சாமியார் சரியில்லை, கூட இருக்கிறவங்க சரியில்லை, அல்லது அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா காரணமும் உண்மையான காரணமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் உண்மையான காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் அவர்கள் ஒரு கற்பனை செய்திருக்கிறார்கள், அந்த கற்பனைக்குள்ளாக அவர்கள் வரவில்லை என்று சொன்னால்
உடனடியாக அப்படியே செயல்பட்டு கொள்கிற ஒரு செயல்பாடு தான். அதனால் நாம் ஏன் இயேசுவை காட்டி கொடுக்குறோம் அப்படின்னு நம்மளே நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. நாம் காட்டி கொடுக்குறோமா இல்லையா? பல நேரங்களில் நாம் நினச்சது மாதிரி நடக்கலைன்னு சொன்னால் நாமும் அதற்கு துணிகிறோம். அதிலிருந்து நாம் மாற வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக, செயல்பாடுகளுக்காக மன வருத்தப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கிறார். நாம் இயேசுவனுடைய கட்டளைகளை தெரிந்தும் அவருடைய வழிகளை அறிந்திருந்தும் அதை வாழாதிருப்பது என்பதே யூதாஸ் காட்டி கொடுக்க முன் வந்ததற்கு சமம்தான் என்பதை இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. சிந்திப்போம். தந்திட்டு பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தும் தந்தா ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தும் தந்தா ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறுவெளி நீர் வியர்வை வேதனை என்று வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையான் நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவச் சுமையால் பதறுகிறே, பாதை அறியாது வருந்துகின்றே. பாவச் சுமையால் பதறுகிறே, பாதை அறியாது வருந்துகின்றே. பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறே. அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகின்றே, அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகின்றே, அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. யூப்ளி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்திற்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்று முறித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தியருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மைச்சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.